இப்போ எடப்பாடி அவர்கள் எடுத்து வைக்கிற கேள்விகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான கேள்வி, சாதாரண கேள்வி கிடையாது. நீங்க இதுல அவசரம் காட்டுற ஸ்டாலின் அவர்களே கிட்னி முறைகேட்டில் ஏன் நீங்க அவசரம் காட்டலன்னு கேட்கிறாரு. இப்படி நீங்க ஒரே நாள்ல நைட்டே போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு கேட்கிறாரு. 3 டேபிள்ல 39 பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ண முடியும்னு கேட்கிறாரு. நீங்க உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போன வண்டியில எல்லாம் திமுக ஸ்டிக்கர் எப்படி வந்து கேட்கிறாரு. அந்த கூட்டத்துக்குள்ள வந்த வண்டிகள் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் திமுக ஸ்டிக்கர் எப்படி வந்து கேட்கிறாரு. அப்புறம் அங்க வந்து ஆம்புலன்ஸ்ல திமுக மருத்துவமனை அதுக்குள்ள எப்படி ஒட்ட முடியும். வாட்டர் பாட்டில் நீ குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை நாங்க முதல்ல, ஆனா நடந்த பிறகு உடனே தண்ணி எப்படி வந்திருக்கும், அதே திமுக ஸ்டிக்கர் எப்படி வந்திருக்கும். அப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டுன்னு வராரு. அப்புறம் முரணான கேள்வி என்னன்னா ஒரு கேட்குறேன் என்னன்னா நீங்க காவல்துறை வந்து 500 பேர்ன்றாங்க, இங்க 600 பேர் சொச்சன்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே முரணா இருக்கு. எப்படி ஒரு முதலமைச்சரே முரணான ஒரு பதில சொல்ல முடியும்? 500ன்னு ஏற்கனவே காவல்துறையிலிருந்து சொல்லப்பட்ட அந்த பிரஸ் மீட்லயே காவல்துறை உயர் அதிகாரிகள் 500 தான் சொன்னாங்க. இவர் எப்படி 660க்கும் மேற்பட்டவர்கள் அங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க? ஏன் இந்த முரண் இருந்துகிட்டே இருக்கு?